பொதுவாக கமல் படங்கள் அப்படின்னாவே படம் வெளிவரதுக்கு முன்னாடி சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இருக்காது. ஏதாவது ஒரு ஏழ்றையை கூட்டுவாங்க சில பல அமைப்புகள். இது இப்போது நேற்று இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடங்களுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா கமல் படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது இது மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். இப்போது இந்த தக் லைஃப் படம் பாருங்கள், தக் லைஃப் படத்துக்கு எந்த விதமான நெகட்டிவ் பப்ளிசிட்டியே இல்லாமல் முழுக்க இது வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே பப்ளிசிட்டியாக பேசப்பட்டுச்சு. கமல் எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்தாரு, எல்லா ஸ்டேட்டுக்கும் போனாங்க, ரொம்ப பாசிட்டிவாகவே இருந்துச்சு. ஆனால் எங்கடா நெகட்டிவ் பப்ளிசிட்டியே காணோம் அப்படிங்கும்போது கமல் அவர்களே பார்த்திங்கன்னா இந்த தக் லைஃப் படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயத்தை போகிற போக்கில் சொன்னார். என்னென்னா, கன்னட மொழியே தமிழ்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு. இது போதாதா, உடனே கிளம்பி வந்துட்டாங்க நம்ம கன்னட அமைப்புகள். ஸோ கடுப்பாகி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெங்களூரில் தக் லைஃப் படத்தோட பேனர் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் கிழிச்சு தூளாக்கிட்டாங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பதட்டம் நிலவி கொண்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, கன்னட அமைப்புகள், கர்நாடக அமைச்சர் சிவராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கன்னடம் குறித்து கமல் எதுவுமே தெரியாமல் பேசிட்டாரு. ஸோ அவர் கன்னடம் குறித்து பேசுறதுக்கு நிச்சயமாக மன்னிப்பு கேட்டே ஆகணும். மன்னிப்பு கேட்கல அப்படின்னா தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் நாங்கள் தடை செய்வோம். அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தக் லைஃப் படம் நிச்சயமாக ரிலீஸ் ஆகாது, நாங்கள் ரிலீஸ் ஆக விட மாட்டோம்னு ரொம்ப ஆவேசமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு காரசார விவாதம் நடந்துகிட்ருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கமல் தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்துச்சு அப்படின்னு சொன்னது தப்பா சரியா? உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.